இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நம்ம ஒரு சின்ன கதையை எப்பவுமே கேட்டிருப்போம். இது ஸ்கூல்லாம் சொல்லியிருப்பாங்க. மரக்கேள்வி வகுப்பில் கூட அந்த கதை நம்ம கேட்டிருப்போம். ஒரு சின்ன குட்டி கதை. ஒரு அப்பா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு கொஞ்சம் வயலுக்கு போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது, செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. மூத்த பையன் என்ன பண்ணுறான், சரிப்பா ஏதோ கிளம்பிட்டான்பா கிட்ட என்ன பண்ணுறான். மூத்த பையன் வயலுக்கு கிளம்புறான். இளைய மகன் என்ன பண்ணுறான், நான் போக மாட்டேன், எனக்கு வேலை இருக்குது, நான் அங்கே போகிறேன், எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறேன். அங்கே அவன் என்ன பண்ணுறான், அப்பாவை வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கும், அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட ஆட்டம் போட போயிடுறான். போயிட்டே இருக்க பசங்க கிளம்புறாங்க. அப்பா அவர் வேலையை பார்க்க கிளம்பிட்டார். பெரிய பையன் என்ன பண்ணுறான், வயலுக்கு போயிட்டு இருக்கும்போது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறான், நண்பர்களை பார்க்குறான். வயல் வேலையை மறந்துடுறான், ஃப்ரெண்ட்ஸும் கூட போயிடுறான். சின்ன பையன் என்ன பண்ணுறான், ஃப்ரெண்ட்ஸும் கூட போகிறான். போயிட்டு என்ன பண்ணுறான், ஐயோ அப்பா சொன்னார், அப்பாவுக்கு பாவம் அவர் வயசான நம்மளோட ஹெல்ப்னு கேட்குறான், போகலாம் எப்படி என்ன பண்ணுறான், ஃப்ரெண்ட்ஸும் கூட நீங்கள் போங்க நான் வரலன்னு சொல்லி என்ன பண்ணுறான், நண்பர்களை கழட்டி விட்டுட்டு வயலுக்கு போகிறான். வயலுக்கு போயிட்டு அப்பா சொல்கிற வேலைகள்லாம் செய்கிறான். சொல்களே, 2 பிள்ளைகளிலே எந்த பிள்ளை அப்பாவுக்கு நெருக்கமான பிள்ளையாக இருப்பான், யோசிச்சு பாருங்க பாப்பா. உங்களுடைய முடிவு என்ன? இளைய மகன் தான் இல்லையா? அப்பாவுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து முதல்ல முரண்டு பிடிக்கிறான். இருந்தாலும் ஐயோ அப்பா சொன்ன வார்த்தை, அப்பா கஷ்டப்பட்டு நம்ம நம்பி இருக்கிறார், நம்ம போகணும் என்று தந்தையுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் என்ன பண்ணுறான், போயிட்டு அந்த பணியாக செய்கிறான். சொல்களே, தந்தைக்கு எந்த பிள்ளைய பிடிக்கும்? நான் எங்கள் அப்பாவை நேசிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவது என்பது தான் நான் அவர் அன்பு செய்கிறதுக்கான அளவுகோல். அப்படி தானே? வச்சு பாருங்க, ஆதி பெற்றோர் ஏன் அப்பாவுடைய அன்பை ஏன் இழந்தாங்க? அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாங்க. பேராசைக்கு இடம் கொடுத்தாங்க, சுயநலத்துக்கு இடம் கொடுத்தாங்க. நாமளும் கடவுள் மாதிரியே மாறணும் என்ற எண்ணத்துக்கு உள்ள போய் படுகொலை விழுந்தாங்க. அப்பாவுடைய வார்த்தைக்கு மீறி நடந்தாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்பா சொன்ன வார்த்தை நமக்கு தீமையை வருவிக்காது. அது 100க்கு 200% உறுதி. அதுதாங்களே, அவனுடைய வார்த்தை நமக்கு தீமையை வருவிக்காது, நன்மையை தான் கொடுக்கும். இதைத்தான் இன்றைய வாசகம் சொல்லுது. இன்னைக்கு முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். மோசே வழியாக ஆண்டவர் என்ன பண்ணுற மக்கள்கிட்ட பேசுகிறாரு. வார்த்தைகளை கவனிங்க. நீ ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடிப்பதில் கருத்தாய் இருந்தால், அவருடைய வார்த்தையை நீ கடைபிடி. நீ வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை சொல்லுதான், அப்பாவுடைய வார்த்தையை நீ உன் மனசில் ஏற்று நட, அதன்படி வாழு. அப்படி வாழ்ந்தால், நீ கடவுளுடைய கட்டளையை கடைபிடிப்பதில் கருத்தாய் இருந்தால், அவர் கூறியபடியே நீ அவருடைய மக்களினமாய் இருப்பாய். நீ கடவுளுடைய பிள்ளையா இருப்ப. சரிங்களா? ஆனால் வார்த்தை யாக்கோபுல படிச்சு பாருங்க பார்ப்போம். யாக்கோபு திரும்ப படிச்சு பாருங்க பார்ப்போம். நாமெல்லாம் எந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கோம்னா, நாம் கடவுளுடைய மக்கள் அழைக்கப்படுறோமோ. யாக்கோபு சொல்லுவார், உண்மைதான். நம்ம கடவுளுடைய பிள்ளையாக இந்த உலகை படைத்த பரம்பொருளுக்கே நாம் புள்ளடானா சொல்லும்போது நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சி, யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அப்பேற்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைக்கணும்னா நாம் அவருடைய வார்த்தைக்கு பணிந்து நடக்கணும். சரி, அது அப்படி என்ன அவருடைய வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்குறோம்மா. செய்தி பாருங்க பார்ப்போம். சொல்லு திருப்பாடல பாருங்க பார்ப்போம். அதாவது கடவுளுடைய வார்த்தைப்படி எவன் வாழுகிறான் நட்பேறு பெற்றவன். என்ன அவருடைய வழி? மாசற்ற வழியில் இரு. பாருங்க பார்ப்போம். திருச்சட்டப்படி நட, அவருடைய ஒழுங்குமுறைகளை கடைபிடி, முழு மனதோடு அவர் கூட இரு, ஆண்டவருடைய நியமங்களை கடைபிடி, உயர்ந்த நெறிகளை கொண்டு இரு. இல்லையா? இதுதான் அவருடைய, வேற ஒன்றும் கிடையாது. அதாவது கடவுளுடைய கட்டளை நீ நல்ல பிள்ளையா இரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இதை கடைபிடிக்க நம்ம என்ன பண்ணுறோம்? தயங்குறோம்.
எல்லாவற்றுக்கும் மேலாக ஏசப்பாடைய வார்த்தையை பாருங்களேன். பகைவருக்கு அன்பு செய்ய. அனுப்போம் முடியாத காலத்தில் சொல்லாதீங்க ஆண்டவரே. இல்லை அப்படிதானே? நம்முடைய எண்ணம் வார்த்தை தான். முடியாத காரியம். பகைவன் யாரும் அன்பு செய்ய முடியுமா? பகைவன் அழிஞ்சாதான் என் மனசு நிம்மதி அடையும். எனக்கு ஒரு கண்ணும் போனால் அவனுக்கு 2 கண்ணும் போகணும். அப்போதான் மனசுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். இங்கே பாருங்க ஏசப்பா, பகைவருக்காக என்ன பண்ணுங்க, நீங்கள் கடவுள்கிட்ட ஜெபிங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஏசப்பாடி வார்த்தை இது. பழைய சட்டம் எது? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். பகைவருக்காக என்ன பண்ண, வெறுப்பு கொள்ளு. ஆண்டவருடைய வார்த்தை இது. பழைய ஏற்பாட்டில் பழைய சட்டம். பகைவன் வெறுப்பு கொள்ளு, உன் அண்டையாளருக்கு அன்பு செய்யுன்னு சொல்லிட்டு பழைய. நான் சொல்றேன், உன் பகைவரையும் அன்பு செய்யுங்கள், அவருக்காக விண்ணக தந்தைகிட்ட வேண்டுங்க. என்னுடைய வார்த்தை பாருங்க. ஒரு அரசன் இருந்தானா, அந்த ராஜா என்ன பண்ண, பக்கத்து நாட்டில் வந்து பக்கத்து நாட்டு ராஜா ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருப்பான். அந்த ராஜாவுக்கு ரொம்ப தொல்லை. என்ன பண்ணுறது? அரசன் தன்னுடைய மகனை கூப்பிட்டா, இளவரசனை கூப்பிட்டா, எப்போ இங்கே வா, அடுத்த நாள் அண்டை நாட்டில் படையெடுத்து போ, அந்த ராஜாவை போயிட்டு ஒரு வழி போயிட்டு வா. பின்ன தொல்லை கொடுத்தேங்கிறான். அவன் என்ன பண்ணுறான், இளவரசன் படையெடுத்து அந்த நாட்டுக்கு போகிறான். அப்பா வார்த்தை கேட்டு போகிறான். போய்ட்டு என்ன பண்ண, நாட்டில் பெரும் படையோடு போயிட்டு சண்டையில் ஜெயிச்சிடறான். சண்டையில் ஜெயிச்சு அந்த நாட்டில் வந்து தகவல் அனுப்பலாம் அப்பாவுக்கு. அப்பா, அந்த நாட்டில் நான் ஜெயிச்சிட்டேன், நீங்கள் கிளம்பி வாங்க. தந்தை அந்த நாட்டுக்கு போகிற. அந்த அரண்மனை எல்லாரையும் படைவர்கள்லாம், அந்த அரசர் உட்பட எல்லாரையும் கை வேலை இங்கே போட்டு புட்டி அடிமையாக வச்சுருக்கிறான். சின்ன சின்ன அந்த இளவரசம் வச்சுருக்கான். வச்சுட்டு, அப்பா பாருங்கள், உங்கள் சொல்லப்படி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்றான். உடனே அப்பா சொல்கிறாரு, சரி இதோ இந்த நாட்டு மக்களில் நீ இந்த நம்ம நாடுக்கு இது நம்ம நாடு ஆயிடுச்சு இல்லையா, இந்த நாட்டை பிடிச்சிட்டோம். இந்த நாட்டில் ஒரு நண்பர், ஒரு ஆள் நல்ல நண்பராக ஒரு ஆள் தேர்ந்தெடுத்து என்ன பண்ண, அவன் கூட அந்த நாட்டை ஒப்படைச்சிட்டு அவன் ஒழுங்கு ஆட்சி பண்ணிட்டோம். சரி, ஆட்சி பண்ணிட்டோம், நம்ம கொடுத்துட்டு நம்ம நாட்டுக்கு போகலாம் என்று அந்த அவங்க அப்பா அந்த அரசர் சொல்கிறாரு. நீயும் பார்க்கலாம், இந்த நாட்டில் யார் நம்ம நண்பனா, யார் நம்ம நண்பராக தேர்ந்தெடுக்கிறது அப்படியே பார்க்குறான். அந்த பழைய அரசர் இருக்கான் பார்த்தீங்க, அவன் அந்த அவன் என்ன பண்ணுறான், அந்த விலங்கை கட்டி விட்டு, அப்பா தோலை கை போட்டு, நான் இந்த நபரை நான் வந்து நான் நண்பராக தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்பாவுக்கு, டேய் என்னடா அது, நம்ம எதிர்த்த அரசன் தான் இவன், இவனுக்காக அந்த போர் நடந்துச்சு, இப்போ இவனே இப்போ நண்பராக ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறீ அப்படின்னு. ஆமாம்ப்பா, எனக்கு பகைவனாக இருந்தான், நம்ம சண்டை பிடிச்சா மாட்டேன், இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும் நாங்கள், இன்னும் என்ன பண்ண மாட்டான், இவன் சண்டை பிடிக்க மாட்டான் என்று அந்த இளவரசன் சொன்னான். சர்களே, பகைவரை நேசித்தால் நமக்கு வாழ்க்கையில் பல அனுகூலம் நடக்கும். நமக்கு பகை இருக்க பார்ப்போம். ஒருத்தர் மேலே கோபமோ வெறுப்பமோ நமக்கு தாங்க வியாதி, ரத்த கொதிப்பு சொல்கிறாங்க பாருங்க, இவ்வளோ சொல்கிறா பாருங்க, நமக்கு தான் வியாதி, நமக்கு தான் கஷ்டம். பகைவரை நேசித்து அவன் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டு வச்சுக்கோங்களேன், நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. அந்த வார்த்தை பாருங்க பார்ப்போம். சர்களே, பகைமையை வேறு இருப்போம். இப்போலாம் பாருங்க பார்ப்போம், இப்போலாம் பகை பேர் வெளியிருந்து வார்த்தை கிடையாது. குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ பகை நம்ம வார இந்த உலகத்தில். கணவனுக்கு மனைவியை பிடிக்கிறது இல்லை, மனைவிக்கு கணவனை பிடிக்கிறது இல்லை, அப்பாவுக்கு பிள்ளையை பிடிக்கிறது இல்லை. நான் போய் சொல்ல, நீங்கள் ஒரு செய்தித்தாளை பாருங்களேன், சொத்துக்காக தன்னை பெற்ற தந்தையே வெற்றி கொண்டான் மகன் இருக்குது, வருதா இல்லையா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். பகை எங்கே வளருது பாருங்க. என்ன இப்போ எந்த வாழ்க்கையில் எங்கே நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் தெரியல. சர்களே, பகை நம்மை அழிக்கும், பகை நம்மை வேற இருக்கும். சர்களே, ஆண்டவருக்கான மருந்து சொல்றாரு, பகை வேண்டாம். பகை அந்த எதிர்ப்பு குணமே வேண்டாம். அந்த பகைவரை அன்பு செய்யுங்க, அந்த பகைவருக்காக ஆண்டவரை ஜெபிங்க. சர்களே, பகை இல்லை என்றால் அங்கே அமைதி நிலவும், மகிழ்ச்சி நிலவும், குதூகலம் இருக்கும். இந்த குடும்ப வாழ்வோ சமூக வாழ்வோ அனைத்தையும் மகிழ்ச்சியாக்கி கொடுக்கும். எனவே பகைமையை வேறொருக்கு ஆண்டவரை ஜெபிப்போம். குறிப்பாக அந்த தவக்காலத்தில் எதுக்கு பகை, எதுக்கு வஞ்சகம், எதுக்கு வேண்டாம். பகை வேறு இருப்போம், மகிழ்ச்சியோடு வாழ ஜெபிப்போம். நான் சந்திப்போம்.